ஸோ மறக்காமல் நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் வந்துட்டே இருங்க. ஊதுபத்தி இல்லைப்பா, கொசுபத்தி பெண்டு அங்கே மேலே. கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் கொண்டராங்கி மலை வந்திருக்கு. கொண்டராங்கி மலை ஏறிட்டு இருக்கிறோம். எது இமயமலை எவரெஸ்ட் ஏற மாதிரி ஃபீல் பண்ணுறியப்பா? அது கூட இல்லாம செம க்யூட்டாக இருக்குது. பட் கொசுவந்தி பெண்டு பக்கம் வந்துட்டோம். நம்ம ஆள் 1 வருஷமாக ஏறணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். எப்படி அடிச்சு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க. இவர் தான் நியூ சிஸ்டர்ஸ், கேரளா. ரொம்ப இதாக இருக்குது, பேச முடியல, கேஸ் வாங்குறாரு சார். ஐயோ, எனக்கு அப்படி ஃபோட்டோ எடுக்க தெரியாது. ஃபோட்டோகிராஃபர் இல்லை. சரி அப்படின்ட்டு அந்த அக்கா சொல்லிட்டு போறேன். ஐயோ, இது சாப்பிட்ட தண்ணியெல்லாம் தாக எடுக்கு. கரெக்டாக 11 அரை மணி நேரத்தில் நம்ம போயிடலாம். பூஜாரி 10:30 போயிடுவார். என்ன சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கான் தெரியுமா? அது தெரியலையே சார். சிலுக். சாரி சார். நாளைக்கு அங்கே நம்ம சாமி ரஞ்சித் குட்டி வாழ. ஸோ மலைக்கு பக்கத்தில் வந்து உச்சி டாப் பக்கம் வந்துட்டோம். பட் அதான் கொசுவத்தி பெண்டு. அந்த கொசுவத்தி பெண்டு வந்து அங்கே இருக்குது. அது அங்கே இருக்குது கொசுவத்தி பெண்டு. ஸோ நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேரளா, 2 பேர் வந்து திண்டுக்கல், நாங்கள் 2 பேர் வந்து திருப்பூர். ஸோ நிறையா கூட்டம் இருந்துச்சு. பாதி பேர் வரும்போதே கீழே போயிட்டு இருந்தாங்க. இன்னும் மலை மேலே யாராக இருக்காங்க தெரியல. நம்மளும் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து மேலே வரீங்களோ அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு அமேசிங் செம ஒரு ஃபீல்புல்லாக இருக்குது. வாய்ட் ட்ரெஸ் தான் எப்படி சொல்கிறது, செம க்யூட்டாக தான் இருக்குது. கோயில் பக்கம் வந்தாச்சு, மேலே டாப் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு இடம் கஷ்டமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேலே வந்தாச்சு. இன்னும் வரணும், வாங்க. எங்கே வந்தாச்சு வாங்க. போட வேண்டியது வந்தாச்சு. பார்த்து குகை தாண்டினது மேலே டெம்பிள் வந்தாச்சு. சிவனை தரிசிக்க பக்கத்தில் வந்துட்டோம். செம ஹைலைட்டு. ஓசின் இன்னும் ஒரு வாட்டர் இருக்கு சார், அதை வச்சு மேனேஜ் பண்ணி கீழே இறங்கிடலாம். கையை எடுத்துக்கிட்டியா? அப்படியே இருக்கு. அபிஷேகம் பண்ண போறாங்க.
வீடியோ சாரி. மாசா சாப்பிட்டா விட்டாங்க. பட் இது நிறைய பேர் வந்து யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பட் வரணும்னு நினைக்கிறவங்க வர முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களும் சரி, ஈஸியாக வரலாம். பட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சைடு இருந்தீங்கனாலும், அதாவது ஊட்டி, கோயம்புத்தூர், கோபி, சத்தியமங்கலம், நீங்கள் இந்த திருப்பூரோ இல்லை ஈரோடோ, நீங்கள் எந்த சைடு இருந்தாலும் நீங்கள் வந்து வண்டியில் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒட்டஞ்சத்திர ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கள்ளிமந்தியா, அது அப்படியே கட்டினீங்கன்னா 60 கிலோமீட்டர் தான், சாரி 6 கிலோமீட்டர் தான். வந்துகிட்டே இருக்கலாம். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டைமில் போகிற மாதிரி இருந்ததுன்னா வெயில் சீசன், கண்டிப்பாக நீங்கள் இந்த மலையில் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக 2 வாட்டருக்கு ஏதாவது குறைஞ்சது எடுத்துக்கங்க. நமக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் அதிகமாக இருக்காது. பட்டு தண்ணி குடிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக 2-3 வாட்டர் கேனாக அது கொண்டு போய்க்குங்க. ஏன்னா இந்த வெயில் டைமில் வந்து வெறுங்கல்ல பாத யாத்திரை ட்ரெக் பண்ணி போகிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அது தண்ணி மலையில் சில இடத்துல எல்லாம் தண்ணி இருக்காதுல்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த சைடு இருந்தீங்கனாலும் சரி, கூகுள் மேப் போட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துகிட்டே இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. பட்டு ட்ரெக்கிங், இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த இடம் வந்து சிறந்த இடமா இருக்குது. பட் வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்காக, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வர வேணாம். நீங்கள் கண்டிப்பாக சிவனை தரிசனிக்காவது இங்கே வரணும். பட் வந்து பாருங்கள், உங்களுக்கு செம்ம ஹைலைட்டாக இருக்கும், செம்ம மிரசலாக இருக்கும். ஸோ வருஷத்தில் 5 பருவங்களாக வேறு மாதிரி இந்த மலையை வந்து நமக்கு ஃபீல் கொடுக்கும். நான் வந்தது 3 வாட்டி தான் வந்திருக்கேன். மழைக்காலங்களில் மட்டும்தான் நான் வர முடியல. பட் வெயில் சீசனில் தான் நான் வரும்போது எல்லாமே ஓகே பரவாயில்ல, செமையாக இருக்குது. நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே மீட் பண்ணி ஸோ மறக்காமல் நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக யோசிக்காமல் வந்துட்டே இருங்க. இந்த இடம் ஒட்டஞ்சத்திரம், கள்ளிமந்தையும் லெஃப்ட் ரைட் கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். உனக்கு வீடியோ முக்கியமா? எடுத்து போட போறாங்க, ஏரோட கூட எடுத்து போட போடுவோம். ரிஸ்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து சங்கிலி பாரு. நமக்கு சங்கிலியை பிடிக்க தேவையில்லையப்பா, நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக ஏறியலாம். அதான் ஆனால் சங்கிலியை பிடிக்காம தான் ஏறுறேன். ஒண்ணுமே இல்லை. பார்த்தீங்கன்னா மேகம்லாம் நம்ம கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதே மழை டைமில் வந்தால் மிஸ்டெல்லாம் நம்ம மேலே மோதிக்கிட்டு போகுது. அந்த பாருங்கடா, பெங்களூர் சிட்டி கட்டி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனல் ஒரு வீடியோ போட்டேன். பட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வாட்டி இடத்துக்கு வந்திருக்கிறேன். எல்லாமே மூலிகை செடி தான். பட் இந்த மலையோட மர்மம், மூலிகை நிறைந்த இந்த மலைக்காடு யாருக்கு அறிய வாய்ப்பில்லை. தெரியிருக்கா அவ்வளோக்கா இல்லை? மலைக்கு வந்தாச்சு, மேலே ஏறியாச்சு. பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் போராடி இப்போ தான் நம்ம தம்பி மேல் டாப் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். சிவா சிவா சிவா. பைரவர் படுத்திருக்காரு. உனக்கு என்ன வர வேண்டும்? கல்யாணம் ஆகுமா? அது மட்டும் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இல்ல கிளைமேட் எப்படி இருந்தாலும் ஃபில்டர் தான் போட போறோம். நீயே எடுத்துக்கோ. அது இங்கிட்டு தான் நல்லா இருக்கும். அண்ணாண்டா பட் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேரில் அலப்பறை தான் மீம் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. திரும்ப யார் போன
இதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் நல்லா இருக்கு. வரேன். டிவிக்கு ஓட்டு போடுங்க சொல்லுங்க. டிவிக்கு ஓட்டு போட்டுருங்க. போட்டோ தான் ப்ரோ எடுங்க. மூஞ்சியே தெரியும் முடியும். கொஞ்சம் கூட அந்த நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. எடுத்துருவோம். செமையாக என்ஜாய் பண்ணிட்டோம். சிவனை தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த சிங்கப்பெண்ணை தான் சொல்லணும்னு சொல்லாட்டி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் நம்ம ஏரியா பொண்ணுங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கேட்டால் வெளியில் விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். பட் நம்மக்கிட்ட இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட படத்துக்கு அப்படின்னு ஏதாவது சொன்னால் விழுகுன்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னு போய் சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று உருட்டிக்கிட்டு அங்கே போய் இப்போ தான் பாய் ஃப்ரெண்டு கூட சுற்றுறது இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. பட்டு இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா டைரெக்டாக எங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு டேரெக்டாக நம்ம கேரளாவிலேருந்து தமிழ்நாடு வந்திருக்காங்க. பட் செம நல்ல டைப்பாக இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவுமே பிடிக்கும். பட் இந்த மாதிரி தான் இருக்கணும். பட் நம்ம பொண்ணுங்க கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எப்போ அம்மே நடக்க முடியலையே அப்படின்னு நான் அந்த மாதிரி தான் பொண்ணுங்களை நிறையா பார்த்துருக்கேன். பட் இவங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய 4000 அடி வசக்கம் இந்த மலையில் ஏறி வந்திருக்காங்க, பரவாயில்ல, பாராட்டுறேன். பட்டு அதுக்காக நம்ம பொண்ணுங்களையும் நான் இதுவாக பேசல. பட் என்ன அப்படின்னா, இங்கே நான் வரும்போது நம்ம பெண்களும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம மம்மி வயசு இருக்கும் அவங்களாம் சொன்னேன். ஓகே, பரவாயில்ல, நம்ம பெண்களும் சிங்கப்பெண்ணு தான். அதுக்காக எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்கிறேன்னு கோச்சிக்க வேணாம். பட்டு இந்த மாதிரி ட்ரக் பண்ணால் பெண்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். பட்டு ஜாலியாக இருக்கும். பட் அதை நான் சொன்னேன். பட் எல்லாருக்குமே அந்த ரசிக்கும் தன்மை ரசனைகள் அப்படின்னு இருக்காதுல்ல. பட்டு எல்லாருமே வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இந்த டைமில் இந்த பொண்ணு இந்த மாதிரி அதாவது நம்ம தமிழ் கேர்ள்ஸும் நிறையா பேர் வந்திருந்தாங்க. பட் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சிங்கப்பெண்ணே வணக்கம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். பட்டு நீங்கள் இந்த மாதிரி இடங்கள் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இந்த கொன்றாயமலை போகாதீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கப்பா, ஜம்முன்னு இருக்கும். பட் எங்கே போனாலும் பிளாஸ்டிக் மட்டும் போடாதீங்கப்பா.